மிட் நைட் பிரியாணி சாப்பிடலாமான்னு என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டதுக்கு அவர் என்னை கூட்டிகிட்டு ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற ரெட் பாண்டா கடைக்கு போனாருங்க. அங்கே போனால் எக்கச்சக்க கூட்டங்க. பசங்க பொண்ணுங்கன்னு பைக்லையும் கார்லையும் வந்து அவ்வளவு பேர் சாப்பிட்டு இருந்தாங்க. நைட்டு 11 மணிக்கு ஃபேமிலியாக கூட வந்து சாப்பிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் போய் ஒரு குஸ்கா ஒன்று வாங்கிட்டு பிரியாணி போட அண்ணா கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவர் அந்த அண்டாவை தட்டி தட்டி போடும்போது காதுக்குள்ளே தேன் வந்து பாயிற மாதிரி இருந்துச்சுங்க. இந்த கடையில் பிரியாணிக்கு தால்ச்சாவும் தயிர் பச்சடியுமே தனியாக வச்சிடுறாங்க. நம்ம வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாங்க. ஸோ நாங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தயிர் பச்சடி எடுத்துக்கிட்டாங்க. இந்த கடையில் பிரியாணி கூட சிக்கன் கபாப், கிரில் சிக்கன் ஏகப்பட்ட ஐட்டம் போடுறாங்க. ஆனால் நாங்கள் ஒரு குஸ்கா மட்டும் வாங்கிட்டு நேராக கிளம்பி வீட்டுக்கு போனாங்க. எங்கள் பாப்பா எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பிரியாணி எடுத்து ஒரு தட்டில் போட்டால் பிரியாணி வாசம் கம கம கமன்னு வந்துச்சுங்க. பிரியாணி டேஸ்ட் வைஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மாவை எழுப்பி அவங்களுக்கு கொஞ்சம் பிரியாணி கொடுத்துட்டு சாப்பிட்டாங்க.